வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்சஸ் டெக் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஆஃப் பேஜ் எஸ்இஓ. ஆஃப் பேஜ் எஸ்இஓ அப்படிங்கிற கான்செப்ட் உங்களுக்கு எஸ்இஓ டைப்ஸ்க்கு கீழே வருது. எஸ்இஓ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன் பேஜ், ஆஃப் பேஜ், டெக்னிக்கல் எஸ்இஓ அண்ட் லோக்கல் எஸ்இஓ இத்தனை டைப்ஸ் இருக்கு. அதில் நாம் பார்க்க போகிறது ஆஃப் பேஜ் எஸ்இஓ அண்ட் அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். யூஸ்வலாக ஆஃப் பேஜுங்கிறது என்னன்னா நம்மளோட வெப்சைட் எந்த அளவுக்கு விசிபிள் அடையுது மக்கள் கிட்ட, டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு விசிபிள் ஆகுது. ஒரு பர்டிகுலர் கீவேர்டு போட்டு அவங்க சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் நம்மளோட வெப்சைட்டோ இல்லை ஏதோ ஒரு பேஜஸோ நம்மளோட வெப்சைட் கூட அசோசியேட் உள்ள பேஜஸ் எதுவானாலும் இருக்கலாம். இது நம்மளோட வெப்சைட் அந்த கீவேர்டுக்கு ரிலவெண்ட்டாக ஆக்சஸ் அவங்க பண்ணும்போது நம்மளோட பேஜ் கூகுள் ரேங்கிங்கில் அப்பியர் ஆகுது. ஸோ இந்த மாதிரி அப்பியர் வைக்கணும், கூகுள் ரேங்கிங்ஸில் நம்மளோட பேஜ் வரணும், நம்மளோட வெப்சைட் வரணும் அப்படின்னா நம்ம எஸ்இஓ நம்ம பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆஃப் பேஜுங்கிறது ஒரு ஃபேக்டர். நம்மளோட யூஆர்எல், நம்மளோட வெப்சைட் யூஆர்எல் ஆர் நம்மளோட வெப்சைட்டில் இருக்கிற ஏதோ ஒரு பேஜஸோட யூஆர்எல்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் போய் நம்ம போடுறோம். டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் இன் த சென்ஸ் டிஃப்ரெண்ட் பேஜஸில் போய் நம்ம பப்ளிஷ் பண்ணுறோம். ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் உங்களோட யூஆர்எல் இருக்குது, ஓகேவா? அதை யூஆர்எல் நம்மளோட கீவேர்டுக்குள்ளார ஹைப்பர் லிங்க் பண்ணி அதை ஆங்கர் டெக்ஸ்ட்னு சொல்லுவோம். அந்த கீவேர்டு எடுத்துகிட்டு போய் நம்ம டிஃப்ரெண்ட் பேஜஸில் நம்ம போடுறதுனால அந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு டிராஃபிக் வருமா, அந்த பர்டிகுலர் பேஜஸ்க்கு வியூவர்ஸ் வருவாங்களா, அதன் மூலிமா நம்ம டிராஃபிக்கை ட்ரைவ் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்சைட்க்கு நம்ம கொண்டு வரலாம். ஸோ அந்த டிராஃபிக்கை நம்மளோட வெப்சைட்க்கு கொண்டு வரதுக்கான ஒரு டாக்டிக்ஸ் தான் இது. ஓகேவா? தென் இது நம்ம பண்ணுறதுனால நம்மளோட வெப்சைட் விசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். உங்களோட பிராண்டிங் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும், நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதே மாதிரி உங்களோட காம்படிட்டர்ஸை நீங்கள் அவுட் ரேங்க் பண்ணிவிட்டு உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் மேலே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எஸ்இஓ கான்செப்டை நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால அது எல்லாமே நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆஃப் பேஜ் பண்ணுறதுனால கூகுள் ரேங்கிங்ஸில், தட் இஸ் சர்ச் இன்ஜின் ரேங்கிங்ஸில் உங்களோட வெப்சைட்கான ஒரு பிளேஸ் கிடைக்கும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பேஜில் கிடைக்கும். நீங்கள் நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு கூட வரும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வர டிராஃபிக் எல்லாமே ஆர்கானிக்காகவே வரும். வேறு வெப்சைட்ஸ்லேருந்து வேறு பேஜஸ்லேருந்து உங்களோட வெப்சைட்க்கு டிராஃபிக் ஆர்கானிக்காக வர சப்போர்ட் பண்ணுது ஆஃப் பேஜ் எஸ்இஓ. அண்ட் இதனால் உங்களோட வெப்சைட்க்கு அத்தாரிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், அட் தி சேம் டைம் விசிபிலிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் இது நீங்கள் பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கிற ரிசல்ட்டை ஆஃப் பேஜ் மூலிமா நீங்கள் அச்சீவ் பண்ணலாம். ஓகே? அண்ட் இதெல்லாம் நம்ம பண்ணணும், எது மூலியமாக நம்ம பண்ணலாம், ஆஃப் பேஜ் எது நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்ன மாதிரி ஃபேக்டர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறதுனால இது எல்லாமே நம்மளால் நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சில செக்லிஸ்ட் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். லிங்க் பில்டிங், நீங்கள் பண்ணுற பேக்லிங்ஸ், தென் சோஷியல் மீடியா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் என்கேஜ்மெண்ட்டாக நீங்கள் வச்சுக்கிறீங்க, அண்ட் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட வெப்சைட்டை நீங்கள் கொண்டு போய் அங்கே பிளேஸ் பண்ணுறதுனால அது மூலிமா நீங்கள் டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி கான்டென்ட் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணுறதுனால அது மூலிமா நீங்கள் உங்களோட வெப்சைட்க்கு டிராஃபிக் ஜென்ரேட் பண்ணலாம். தென் ஆன்லைன் ரெப்புடேஷன் மேனேஜ்மெண்ட் நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். லோக்கல் எஸ்இஓ நீங்கள் பண்ணுறதுனால உங்களோட வெப்சைட்டோட விசிபிலிட்டி, உங்களோட பிராண்டிங்கை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். தென் ஃபோரம் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ஸில் போயிட்டு உங்களோட வெப்சைட்டை நீங்கள் பிளேஸ் பண்ணலாம். தென் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் நீங்கள் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய நீங்கள் செக்லிஸ்ட் நீங்கள் பார்க்கலாம். இதில் ஒரு சில இதை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். பட் இதை தாண்டி நிறைய ப்ராசஸ் இருக்குது. நிறைய நீங்கள் ஆஃப் பேஜ் ஃபேக்டர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த ரிசல்ட், தட் இஸ் எல்லாரோட இதுவும் என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்மளோட பிஸ்னஸ் வெப்சைட், நம்மளோட பிஸ்னஸ் கூட அசோசியேட் ஆகியுள்ள அந்த வெப்சைட் ஃபர்ஸ்ட் பேஜில் காம்படிட்டர்ஸ்க்கு மேலே வரணும் அப்படிங்கிறத எல்லாருமே நம்ம திங்க் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது நம்ம ஆஃப் பேஜ் ஒன் ஆஃப் தி ஃபேக்டர்ஸ் ஆஃப் எஸ்இஓ. ஓகேவா? இது நம்ம பண்ணுறதுனால நாம் நினைக்கிற ரிசல்ட் கண்டிப்பாக அச்சீவ் பண்ணலாம். ஓகே? அண்ட் ஹோப்ஃபுல்லி இந்த டாபிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பேஜ் எஸ்இஓ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கு கீழே இருக்கிற மெயினான டாபிக்ஸ் எல்லாம் நம்ம ஃபர்தர் வீடியோஸில் நம்ம கவர் பண்ணலாம். அண்ட் இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே? தேங்க்யூ ஸோ மச். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.